காந்தி ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அவர் எந்த பதவியையோ அல்லது எந்த நிலையிலேயோ உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் இந்த போதை விஷயத்திலே இந்த இந்தியாவிலிருந்து போதையை விரட்டுவதற்காக ஒரு நாள் மட்டும் நான் சர்வாதிகாரியாக இருக்க கூட தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த அளவிற்கு அவர் சொன்னார் என்றால் அந்த அளவிற்கு போதை சமுதாயத்தை சீரழிக்கிறது என்பதை உணர்ந்திருந்தார். அன்புமிக்கவர்களே, இந்த வேளையிலே இந்த சமுதாயத்தை உற்று நோக்கின்ற போது சிறார், இளையோர், இளைஞர்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் என்று இந்த போதையானது வயது வரம்பின்றி, அது மட்டுமல்ல பாலின வித்தியாசமின்றி எல்லாரும் ஆண்களும் பெண்களும் இந்த போதைக்கு ஆளாகின்ற ஒரு தர்ம சங்கடமான அவலநிலையை பார்க்கின்றோம். இன்றைய சமுதாயத்தை பாதிக்கின்ற மிக முக்கியமான முதன்மையான பிரச்சனை எது என்று யாரை கேட்டாலும் எளிதாக சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள், போதை என்று. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2இல் 1 குடும்பம் போதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போதை செல்வனுடைய வயதானது ஒரு காலத்தில் 25 அப்படி இருந்தது. இன்று குறைந்து 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 இந்த அந்த வயதானது இன்றைக்கு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கூலி பயன்படுத்துகின்ற அளவிலே அவர்களுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அது பயன்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த போதையை நாம் எல்லோரும் தவிர்க்க வேண்டும். அதாவது எல்லாரும், சிறார், இளையோர், இளைஞர், பெரியோர், மூத்தோர் என்று அனைவரும் போதையை தவிர்க்க வேண்டும். அதுபோல அமைப்புகளும், அதுபோல இயக்கங்களும், சபைகளும், எல்லா இடங்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த போதையை தடுக்க வேண்டும். கண்டிப்பாக தடுத்தாராக வேண்டும். அதுபோல அரசு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? இந்த போதை சம்பந்தமான காரியங்களை அனைத்தையும் எதுவாக இருந்தாலும் அதை விலக்க வேண்டும். இப்படி மக்கள் போதையை தவிர்க்கவும், அமைப்புகள் போதையை தடுக்கவும், அரசு போதையை விலக்கவும் செய்கின்ற போது நம்முடைய சமுதாயமானது ஒரு போதையில்லா சமுதாயமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு கனவை முன்வைத்துதான் இந்த உலக போதை ஒழிப்பு தினமானது அகில உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய மாவட்டத்திலே இன்றைக்கு விமரிசையாக மிக சிறப்பாக 25 இடங்களிலே இந்த ஜோதி ஓட்டமானது ஆரம்பித்து பல இடங்களில் ஆரம்பிக்கப்படுகிறது. அது 9 மணிக்கு நம்முடைய அண்ணா விளையாட்டு அரங்கத்திலே வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆணையர் எல்லோரும் இணைந்து என்ன செய்கிறார்கள்? அதை பெற்றுக்கொண்டு அங்கே ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அங்கே விழிப்புணர்வு கையேடு வெளியிடப்படுகிறது, விழிப்புணர்வு ஸ்டிக்கர் வெளியிடப்படுகிறது, நோட்டீஸ் வெளியிடப்படுகிறது. இப்படியெல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் நடந்து சமுதாயத்திலே எல்லோரும் போதையில்லா சமுதாயமாக உருவாக்க வேண்டும். எல்லோருமே போதை தவிர்க்கின்றவர்களாகவும், தடுக்கின்றவர்களாகவும், விலக்குகின்றவர்களாக இருக்கின்றனர். இன்றைய நாளிலே அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன். வந்திருக்கிற அனைவரும் நாம் இன்றைக்கு ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். போதையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். அதற்காக பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். ஜோதி ஓட்டம் எழுச்சியாக நடைபெற இதற்காக அனைத்து சமுதாயத்தில் உள்ளவர்களும் பள்ளி குழந்தைகள் தொடர்பார்கள், எல்லா அமைப்புகளும், அரசு சார்பும் எல்லோருமே நாம் இந்த போதையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜோதி ஓட்டத்தை இந்த குமரி மண்ணில் இருந்து ஆரம்பித்து நாகர்கோவில் ஸ்டேடியம் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் கொண்டு இதை ஒப்படைத்து அதை ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஜோதி ஓட்டம் என்பது மக்களுக்கு வாழ்வில் அந்த போதையை ஒழிப்போம் என்றும் அந்த ஒளியை உருவாக்க வேண்டும், வாழ்வியல் ஒளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜோதி ஓட்டத்தை நாம் இங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். இதனால் நிறைய குழந்தைகளாகட்டும், பெரியவங்க எல்லாருக்குமே இந்த போதையினால வாழ்க்கையில் குழந்தைகளுக்கும் உள்ள பாதிப்புகள், சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் இந்த பாதிப்புகளை விடுதலை கிடைக்க வேண்டும். அவர்களை நாம் நல்ல வழி நடத்த வேண்டும் என்று இந்த போதை விழிப்புணர்வு மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் எல்லோருக்கும் இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் இதை நல்ல முறையில் நடத்தி நாம் போதையை ஒழிப்போம் என்று இங்கு உறுதி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி. தன்னானே
மதுக்கடை பக்கம் போகாதீங்க, புரிஞ்சுதா? பகுத்தறிவு பாதையில நடந்திடணும், பாட்டுப்படி போதையில்ல பூமியில பறந்திடணும், நாட்டுக்கோடி இளைய குலம் வளர்ந்திடணும், தலைமுறைகள் வாழ்ந்திடணும், கண்ணீர் கதைகள் முடிந்திடணும், நிம்மதி பூ பூத்திடணும். நீ நினைச்சா மது நாட்டம் தவிடு பொடி, நீ நினைச்சா மது நாட்டம் தவிடு பொடி. குடி குடி என குடிக்கும் குடி, குடும்பத்தையே கெடுக்கும் குடி, அடிதடி என முடியும் குடி, அடடா இது மரண அடி. போதும் குடி, ஏய் போதும் குடி. எத்தனையோ படிப்பிருக்கு, ஏதோ ஒன்றை எடுத்து படி, படிப்படியாய் முன்னேறலாம், எடுத்து வை முதல் அடி. எத்தனையோ தொழில் இருக்கு, ஏதோ ஒன்றை எடுத்து பிடி, உழைப்பதிலே சுகம் உண்டு, சந்தோஷமா செய்து முடி. வரவுகளை நீக்கி பிடி, செலவுகளை சுருக்கி பிடி, தோல்விகளை வகுத்து படி, வெற்றிகளை பெருக்கி படி. 4 பேரை காப்பாற்று நல்லபடி, குடியிலிருந்து காப்பாற்று விருப்பப்படி. குடி குடி என குடிக்கும் குடி, குடும்பத்தையே கெடுக்கும் குடி, அடிதடி என முடியும் குடி, அடடா இது மரண அடி. போதும் குடி, ஹேய் போதும் குடி, ஹேய் யா. தானே தன்னானே தன்னானே தானா, தானா தன்னானே 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 தானா, ஹேய் தானே தன்னானே தன்னானே தானா, தானா தன்னானே 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 தானா. குடி குடி என குடிக்கும் குடி, குடும்பத்தையே கெடுக்கும் குடி, ஹேய் 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 ஹேய். குடி குடி என குடிக்கும் குடி, குடும்பத்தையே கெடுக்கும் குடி, அடிதடி என முடியும் குடி, அடடா இது மரண அடி. போதும் குடி, ஹேய் போதும் குடி. ஏலோ ஏலோ ஏலேலேலோ ஏலேலோ, ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலேலோ, ஏலோ ஏலோ ஏலேலேலோ ஏலேலோ, ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலேலோ, ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலேலோ, ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலேலோ, ஏலோ 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 ஏலேலோ. எத்தனையோ வழி இருக்கு, உனது வாழ்வை தூக்கி பிடி, குடி கெடுக்கும் மதுக்கடையை மூடிடணும், ஏந்து கொடி. காய், யாரும் மதுக்கடை பக்கம் போகாதீங்க, புரிஞ்சுதா? பகுத்தறிவு பாதையில நடந்திடணும், பாட்டுப்படி போதையில்ல பூமியில பறந்திடணும், நாட்டுக்கோடி இளைய குலம் வளர்ந்திடணும், தலைமுறைகள் வாழ்ந்திடணும், கண்ணீர் கதைகள் முடிந்திடணும், நிம்மதி பூ பூத்திடணும். நீ நினைச்சா மது நாட்டம் தவிடு பொடி, நீ நினைச்சா மது நாட்டம் தவிடு பொடி. குடி குடி என குடிக்கும் குடி, குடும்பத்தையே கெடுக்கும் குடி, அடிதடி என முடியும் குடி, அடடா இது மரண அடி. போதும் குடி, ஏய் போதும் குடி.
வருகின்ற அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் வணக்கம். நீங்க ஜோதி கணக்கிட்டு நீங்களும் சரியா கணக்கிட்ட ஜோதி கொடுக்கும்போது நீங்களும் பண்ணி கொடுக்கக்கூடிய பையன் எடுக்கலாம் அந்த பையன் எடுக்கலாம் செட் பண்ணி எடுக்கலாம் அடைஞ்சு செய்யலாம் எல்லாரும் கை தட்டி இருக்க கரங்களை தம்பி கொஞ்சம் தெளிவுமா பார்த்து அங்கே இப்படி சரி தம்பி இங்கே அன்புக்குரியவர்களே, உலக பொது விழிப்புணர்வு நம்முடைய மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு நம்முடைய நாகர்கோவில் மேயர் அவர்கள் முதலமைச்சரோடும் ஆனந்தோடு வந்திருக்கிறார்கள். வேளையை எல்லோரும் விருதுகளை கைகட்டி வரவேற்போம். இந்த வேளையை அவர்கள் இப்போதுதான் கொடியை இருக்கிறார்கள். இப்போது ஒன்றாக நாம் கொடியை பெற்றுக்கொள்வதற்காக இப்போது உறுதிமொழி இருக்கின்றோம். உறுதிமொழி இருக்கின்றோம். அவர்கள் உறுதிமொழியை வாசிக்க நாம் எல்லோரும் அது பரிந்துரைத்து உறுதிமொழி முடித்துள்ளாக ஒவ்வொரு போட்டியாக மேயர்களும் துணை மேயர்களும் அவர்கள் இணைந்து நம்முடைய டிசிபோ அவர்கள் இணைந்து அதை பெற்றுக் கொள்வார்கள். இப்போது உறுதிமொழி வாசிக்கப்படுகிறது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவது என்ற உறுதிமொழி. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதில்லை என்ற உறுதிமொழி. நாம் வாழும் இன்றைய சமுதாய சூழலில் விதவிதமான மது வகைகள்
விதவிதமான மது வகைகள், வகை வகையான புகையிலை வகைகள், வகை வகையான புகையிலை வகைகள், புதுசு புதுசான பாக்கு வகைகள், புதுசு புதுசான மாத்திரைகள் என்று போதைப் பொருட்கள் தாராளமாய் புலங்குவதையும் எங்களில் ஏராளமானவர் பயன்படுத்துவதையும் காண்கின்றேன். மதுவும் போதைப் பொருட்களும் மனிதனின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆன்மாவிற்கும் பெரும் பாதிப்பை உருவாக்குவதால் இவை எமக்கு எல்லா விதத்திலும் தீங்கு விளைவிப்பதாக அறிந்து கொண்டேன். ஆகவே என்னையும் அழிக்கும் பிறரையும் சமூகத்தையும் சிதைக்கும் இப்போதைப் பொருட்கள் எனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதை நான் மனதாக புரிந்து கொள்கிறேன். எந்த போதைப் பொருளையும் என் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்த மாட்டேன் என்றும் பிறர் பயன்படுத்த காரணமாக இருக்க மாட்டேன் என்றும் போதையிலிருந்து சமுதாயம் விடுபட ஆர்வத்துடன் பாடுபடுவேன் என்றும் என் முழு விருப்பத்துடன் போதை உலக விழிப்புணர்வு தினமாகிய இன்று நான் உறுதியளிக்கின்றேன். இப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் வந்தவர்களிடம் நமது பாசத்துக்குரிய நேற்று ஜோதியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் எங்கு பிரச்சனையும் அந்த குழுவுடைய தலைவரும் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 2 டொமினிக் இளைஞர் இயக்கம் ராஜாவூர். நம்பர் 3 குமரி சமூக தென்தாமரைக்குளம். நம்பர் 3 குமரி சமூக விடியல் இயக்கம் தென்தாமரைக்குளம். நம்பர் 3 சமூக விடியல் இயக்கம் தென்தாமரைக்குளம். நம்பர் 4 தேவ சகாயமும் இளைஞர் இயக்கம் தேவ சகாயமும் ஆரோக்கியமணி. சகாயமும் இளைஞர் இயக்கம் தேவ சகாயமும் ஆரோக்கியமணி. நேர் பரிசை கொடுத்துருங்க. இளைஞர் இயக்கம் எட்டாமொழி. நம்பர் 5 இளைஞர் இயக்கம் எட்டாமொழி. நம்பர் 6 அகஸ்தினார் மண்டலத்தி சபை கலியப்பட்டினம். நம்பர் 6 அகஸ்தினார் மண்டலத்தி சபை கலியப்பட்டினம். நம்பர் 7 புதுவாழ்வு இல்லம் குளச்சல். நம்பர் 7 புதுவாழ்வு இல்லம் குளச்சல். Number 8 St. Francis Xavier High School Alanji. Number 8 St. Francis Xavier High School Alanji. Number 8 St. Francis Xavier High School Alanji. Number 9 St. High School Inayam. Number 9
ஸ்ரீ ஜெயநாத் ஹைஸ்கூல் இணையம். Number 10, Vistani Navajeevan C.S. Number 10, Vistani Navajeevan C.S. Main Road, Visakhapatnam. Number 11, Landscape Harmony. Number 11, Landscape Harmony. Number 13, Sri Anjaniya Ilayyappam Kathurani. Number 20, Anjaniya Ilayyappam Kathurani. Number 13, Sri Anjaniya Ilayyappam Kathurani. Very good, good. Very good, super.
Number 22, Korean College, Kurtaki Nalakuri. Number 23, Charles Higher Secondary School, Ramanaguru, Nalakuri. Number 23, Charles Higher Secondary School, Ramanaguru, Nalakuri. Number 20, Charles Higher Secondary School, Ramanaguru, Nalakuri. Number 24, Rojavan International School, Grama. Number 24, Rojavan International School, Grama. Number 24, Rojavan International School, Grama. Number 25, பல்வேறு பகுதிகளில் ஜோதிடத்தை கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சென்ட் ஜோசப் அனைத்து ஜோதிகளையும் பெற்றுக்கொண்ட நாகர்கோயில் மாநகர மேயர்களுக்கும் துணை மேயர்களுக்கும் சமர்ப்பணி வரவேற்புரையாற்ற நமது கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையுடைய அதிகாரி திருமதி சகிலா பான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இயக்குனர் மற்றும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வு வந்து உலக போதை மற்றும் சட்டத்துக்கு மாறான பொருட்கள் பயன்பாட்டிற்கான எதிரான விழிப்புணர்வு தினம் என்று இது வந்து இந்த தினம் வந்து சர்வதேச குறைகள் இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நமது மாவட்டத்தில் இன்னது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த விழாவுக்கு குறுகிய காலத்தில் வந்து திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனை செயல்படுத்தி காட்ட சிறப்பு விருந்தினராக நமக்கு வருகை தந்திருக்கும் நமது வணக்கத்திற்குரிய நமது மாநகராட்சி மேயர் அவர்களை இந்த தருணத்தில் வருக என்று வரவேற்கிறேன். ஐயா வந்து நேரத்துக்கு தான் நான் போய் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப அந்த கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு வரவேற்கலாம்னு நமது துணை மேயர் அம்மா அவர்களையும் வருகிறது என்று வரவேற்கிறேன். அம்மா வந்து காலையில் வந்து ஒரு இடத்துக்கு போலீஸ் கல்லூரியில் போய் இந்த நிகழ்ச்சியினை துவங்கி வைத்துக் கொண்டு தற்போது வருகிறார்கள். அடுத்ததாக இந்த திட்டத்தை தயாரித்து நிறைய நாட்களாக பாடுபட்டு எல்லாத்தையும் ஒரு செயல்படுத்தணும்னா நிறைய நாள் தூங்காமல் இருந்து இன்னைக்கு ஒரு சிறப்பாக நடத்தணும்னா இதுக்கு மூலகாரணமாக இருப்பவர் நமது ராசமூர்த்தி பாரத் கல்யாணோட எங்களுடைய மாவட்ட அளவிலான குழு உறுப்பினர் திரு தர்சன் பால் அவர்களை நாங்கள் வந்து துறை வந்து இந்த பேரளவில் இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாமே தூங்காமல் எடுக்காமல் இவ்வளோ நாளாக இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக தன்னையை வந்து ஃபுல்லாக அர்ப்பணித்த நமது பாலர் அவர்களை இந்த இதில் இருந்து வரவேற்று நான் பெருமை அடைகிறேன்.
நமது கவுன்சிலர் வந்திருக்கிறாங்க, நமது துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இந்த திட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க, இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தன்னார்வ தொழில்நுட்ப பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் வருகிறேன் யாரையும் குறிப்பிட்டிருந்தாலும் அனைவரையும் நான் தருணத்தில் வருகிறேன் வரவேற்கிறேன். வரவேற்பு நல்கிய குமரி மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி. அடுத்ததாக விழா அறிமுகம் நம்முடைய திருப்புமுனை போதனை பணியகத்தினுடைய இயக்குநரும் நாசாம் பாரத் அபியானுடைய மாவட்ட குழு உறுப்பினருமாகிய டாக்டர் பிரான்சிஸ் சேகர் நெல்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உண்மையிலேயே மனதிற்கு நிறைவாகவும் மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது. காரணம் என்றால் நானும் என்னுடைய குடும்பத்திலே போதையினால் மிக கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம்னா எங்க ஊரே போதையில கஷ்டப்பட்ட ஒரு ஊர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஊரிலிருந்து குடும்பத்தில் வருவதால் இந்த போதையினால் ஒரு தீமைகளை நெருக்கமாக அதை கண்டு உணர்ந்தவர் என்ற முறையிலே இன்று சுமார் 1000 பேர் மாணவர்களும் சிறார்களும் இளையோரும் பெரியோரும் எல்லோரும் இங்கே வந்து இந்த பெரிய விழாவிலே தலைமை தாங்குகின்ற மாநகராட்சியினுடைய மேயர் அவர்கள், அவருடைய துணை மேயர் அவர்கள், நம்முடைய குழந்தை நலன் அந்த துறையினுடைய அதிகாரி ஷகிலா பானு மற்றும் நிறைய அதிகாரிகள் மேயரோடு வந்திருக்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அனுபவிக்கவர்களை ஒருவர் போதைக்கு ஆளாகும் போது அமெரிக்காவில் உள்ள புள்ளி விவரம் குறைந்தது 28 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கே சின்ன குடும்பங்கள், குட்டி குடும்பங்கள், நமக்கு ஒரு ஊரே குடும்பமாக. அப்படி பார்க்கும்போது ஒருவர் போதைக்கு ஆளாகும் போது குறைந்தது 100 பேர் 200 பேராக நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க. அதே போல ஒருவர் போதையில் நலம்புறுகின்ற போது இந்த 100 பேர் என்ன செய்கிறார்கள்? மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ இந்திய விழாவிலே முக்கியமான நோக்கம் என்று பாருங்கள், விழித்தெழு போதையை தவிர்த்திருக்கிற செய்தியின் மூலம் ஒருவர் போதையை நிறுத்தினாலே குறைந்தது 100 மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு நம்ம 1000 பேர் இருக்குங்க. இந்த 1000 பேரும் இன்னொரு ஆளுக்கு சொல்லி உங்க வழியாக ஒருவர் குடியை நிறுத்தினார், ஒருவர் போதை பொழுது வெளிவந்தார், அப்போ 1000 குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைகிறது. இது ஒளி மாதிரி இதை விதைக்கிற மாதிரி. இந்த வேளையை அனுபவித்தவர்களே, இந்தியா முழுந்த போதையில்லாத இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதையில்லாத இந்தியா திட்டத்தை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அதுபோல பிற துறைகள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தைகள் நலன் அந்த துறையானது இதை அண்மையாக தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலே நான் அந்த நேரத்தில் அறிமுகத்திலே நம்மை பாராட்ட வேண்டும். நம்ம எல்லாரும் உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தொழில். நேற்று தான் இந்த பொறுப்பை வாங்கியிருக்காங்க, நேற்று காலையில். ஆனால் ஒரு நாளில் இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்க. அதாவது எல்லாருமே இந்த மற்ற இருக்கிறவங்க தான், மேடையில் இருக்கிறவங்க தவிர மற்றவங்கலாம் எழுதுகின்ற அவங்களுக்கு கைத்தட்டு கொடுப்பேன். நீங்களாம் எழுந்தி அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டை கொடுக்கிறது. ஏன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு நாள் ஒரு காரியத்தை எடுத்து முடிவான உடனடி பெருமை, அது நம்முடைய தமிழக அரசுக்கு பெருமை. இது நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கே செல்ல வேண்டும். இந்த வேளையிலே அனுபவிக்கவில்லை. ஒரு சின்ன நிகழ்வு தான். ஒரு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2இல் 1 குடும்பம் போதையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளிவிவரம் சொல்கிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களே போதைக்குள் நுழைகிற ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த கூலி கஞ்சா எல்லாம் ஊர்ல விளையாடுகிறோம். எனவே இந்த நேரத்தில் போதையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு 3 பாயிண்ட். ஒரு முதல் கருத்து என்னன்னா, எல்லாருமே போதையை தவிர்க்க வேண்டும். சிறார், இளையோர், இளைஞர், பெரியோர், மூத்தோர் எல்லோரும் போதையை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக எல்லோரும் சமுதாயத்திலே அமைப்புகளும் நிறுவனங்கள் எல்லோரும் போதையை தடுக்க வேண்டும். எங்க வந்தாலும் வேண்டாம், தடுக்கணும். மூன்றாவதாக அரசும் போதையை செய்ய வேண்டும், எல்லா விதத்திலும் விலக்க வேண்டும். இது நமக்கு எங்க மாவட்டத்திற்கு எங்க மாநிலத்திற்கு
எங்களைய இந்தியாவிற்கு இந்த போதை தேவை என்று விளக்க வேண்டும். அப்போது நாம் எல்லோரும் தவிர்க்க வேண்டும், அமைப்புகள் தடுக்க வேண்டும், அரசு விளக்க வேண்டும். இப்படி செய்கின்ற போது ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாகும். அதற்காக நாம் எல்லோரும் விழித்தெழுவோம், போதையை தவிர்த்திடுவோம் என்று சொல்லி என்னுடைய அறிவுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அறிமுக உரையாற்றிய டாக்டர் பிரான்சிஸ் நெல்சன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விழித்தெழு, போதையை தவிர்த்திடு என்று கருத்துரை வழங்க சிறுமலர் பள்ளியினுடைய மாணவி செல்வி ஏ அஜிஷா ஜியோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தங்க தமிழே, தரணி புகழ்ச்சம் மொழியே, பன்னிசையாய் நெஞ்சம் இனிப்பாய், பாமர மக்கள் பாடும் நல்லிசையாய் என்றும் நிலைப்பாய், திருக்குறளாய் திகழ்ந்தாய், தித்திக்கும் தேவாரமாகி எத்திக்கும் ஒலித்தாய். செந்தமிழே, இன்று கணினி ஏழை கலக்கும் மின் தமிழை, உன்னை வணங்கி அவையோரையும் சபையோரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் அஜிஷா ஜியோ, சிறுமலர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, நாகர்கோவிலில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவி. உலகின் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க சக்தி இளைஞர் சக்தி என்றார் சாணக்கியர். நல்ல இளைஞர்கள் 100 பேரை என்னிடம் கொடுங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார் உலக மகான் விவேகானந்தர். ஒரு நெற்பயிர் அழகா வளர்ந்திருக்கும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும், பசுமையாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். அந்த நெற்பயிர் அறுவடைக்கு தயாராக இருக்கும் போது ஒரு குருத்து புழு வந்து அந்த பயிரை சாப்பிடும் போது அந்த பயிருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிறது. அதுபோலதான் நம் இளைஞர்களும் செழுமை மிக்க இளமை பருவத்திலேயே மதுவுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாவதால் இளைஞர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் எதிர்காலம், மாநிலத்தின் எதிர்காலம், மாவட்டத்தின் எதிர்காலம் என அனைத்துமே கேள்விக்குறியாகிறது. வாழ்வில் அவநம்பிக்கை, தோல்விகள், துன்பங்கள், விரக்திகள் ஏற்பட்டு வாழ்க்கை கசக்கும் போது இளையோர்கள் செய்வதறியாது தவிப்பர். வாழ்வே மாயமாக தோன்றும். இப்போதை பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்னவென்றால், பொழுதுபோக்கிற்காகவும் கற்பனை உலகை மிதக்கவும் மகிழ்ச்சியில் திளைக்கவும் அறியாமையாலும் குடும்ப சூழல் காரணமாகவும் இப்போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றனர் நம் இளைஞர்கள். இப்போதை பொருட்கள் மூளையை பாதிப்பதால் படைப்பாற்றல் திறன் குறைகின்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்கள் தங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றவும், குறிப்பாக சுகபோக ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். நமது அரசாங்கம் போதைப் பொருட்கள் குறித்து கடுமையான குற்றவியல் சட்டங்களை இயற்றினாலும் போதைப் பொருட்களின் உற்பத்தியும் போதைப் பொருட்களின் பயன்பாடும் அதிகரித்த வண்ணமாகவே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதியை உலக போதை விழிப்புணர்வு தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகளும் கேடுகளும் அழிவுகளும் பாதிப்புகளும் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதற்காகவே இப்போதை விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகின்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானோரை அதிலிருந்து மீட்டெடுப்பதும், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இளம் சந்ததியினரை பாதுகாப்பது போன்ற இலக்குகளை இந்த போதை விழிப்புணர்வு தினத்தன்று நாம் பயன்பாட்டில் கொள்ள வேண்டும். வாருங்கள் என் அன்பு இளையோரே, போதையில்லா சமூகம் உருவாக்குவதே நமது முதன்மையான முக்கியமான இன்றியமையாத பணியாகும். எனவே ஒன்றிணைவோம், போதையை தவிர்ப்போம், போதையில்லா சமூகம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கிய சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி அஜிஷா ஜியோ அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்த நம்முடைய உயர் திரு மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய துணை மேயர் உயர் பிரதிநிதி மேரி பிரின்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியினை தலைமை ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் மகேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அருமையான வரவேற்புரையை நிகழ்த்திய குமரி மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகளின் துறை அலுவலர் திருமதி சகிலா பானு அவர்களே, விழா அறிமுகத்தை ஏற்படுத்தி விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் திருப்புமுனை போதை நலப்பணி டாக்டர் பிரான்சிஸ் நெல்சன் அல்பணி அவர்களே, விழித்தெழு போதையை தவிர்த்தெழு என்ற கருத்துரையை வழங்கிய சிறுமலர் மேல்நிலை பள்ளி மாணவியும் குருசரி மண்ணின் மங்கையும் செல்வி ஏ அசிசா ஜியோ அவர்களே, போதைப் பொருட்களை தூக்கி எறிந்திடு என்று கார்மல் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நாகர்கோவில் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாகர்கோவில் வடக்கு மண்டல தலைவர் ஜெகவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அருள் சகோதரிகளுக்கும், இந்த சமூக பணியை நமது மாவட்டத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களுக்கும் தொண்டு நிறுவனர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். போதை ஒழிப்பு என்று பார்க்கின்ற போது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகின்ற போது சிறப்பான ஒரு பணியை அருள்பணி நெல்சன் ஃபாதர் அவர்கள் செய்துட்டு இருக்காங்க. அவர்களோடு பல நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்று பார்க்கின்ற போது அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு வரமாக கிடைக்க பெற்றவர்கள். ஏனென்று பார்க்கின்ற போது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நாம் பார்க்கின்ற போது நம்முடைய பெற்றோர் நமக்கு குடும்ப உறவுகளை நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஆனால் நாம் இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? உறவுகளின் முக்கியத்துவத்தை நாம் மறந்து விடுகின்றோம். நம்முடைய ஆடம்பரத்திற்காகவும் வசதியான வாழ்க்கைக்காகவும் ஒரு ஆடம்பர மாளிகையை வீடுகளாக கட்டி கொண்டிருக்கின்றோம். அங்கு நமக்கென்று ஒரு அறை, குழந்தைகளுக்கென்று ஒரு அறையை கட்டி நம்முடைய சுகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு இந்த சமூகத்தில் எதிர்காலம் எவ்வாறு அமையும், இப்படி ஒரு வாழ்க்கை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகத்தை நாம் எப்படியாவது மாற்றிக் கொண்டு வர வேண்டும் என்றுதான் உங்களை போன்றோர் பல பணிகளை செய்கிறீர்கள். உண்மையிலே உங்களை மீண்டும் ஒரு முறை மனதார வாழ்த்துகின்றேன். நடமாடும் புதிரையாக வாழ்ந்த அன்னை தெரேசா அவர்கள் அவரது பெற்றோர் அவருக்கு நட்பு முறையை எவ்வாறு ஏற்படுத்தி கொடுத்தார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. ஒரு முறை தனது மகள் வீட்டில் இருக்கின்ற போது அவள் கூட்டத்தில் இல்லாத ஒரு நண்பரை அங்கு வந்து தரக்குறைவாக பேசுகின்றார். அப்போது அவரது தாயார் நினைக்கின்றாரா, இந்த கூட்டத்தில் என்னுடைய மகள் இருந்தால் இவள் இந்த சமூகத்தில் பிற்காலத்தில் எவ்வாறு வருவாள் என்று. அதை பார்த்து தாய்க்கு மிகவும் வேதனை. எப்படியும் தனது மகளை நான் மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். ஒருமுறை தனது மகளை அழைத்து ஒரு கூடை நிறை நல்ல ஆப்பிள் பழங்களை கொடுக்கின்றார். கையில் ஒரு அழகிய பழத்தை கொடுத்து இதை உன் அறையில் வை என்கிறார். அதையும் அந்த மகள் கொண்டு வைக்கிறார். ஏனென்றால் பெற்றோர் பேச்சை மதிக்கக்கூடிய மகளாக இருக்கின்றார். அவளுக்கும் ஒரே சிந்தனை, இதை எப்படி நாம் இந்த அழகிய பழத்தை அதோடு வைக்கணும், இது என்ன ஆகும் என்று அந்த மகளானவள் நினைக்கிறாள். அப்போதுதான் அவள் திரும்பவும் தாயிடம் கேட்கிறார், ஏன் அம்மா இந்த அழகிய பழத்தை நான் வைக்க வேண்டும்? இல்லை, நீ வை என்கிறார். சிறிது நாட்கள் கழிந்து
பழக்கமானதை திரும்ப எடுத்து செல்கின்ற போது அந்த கூடையில் இருந்த ஒரே ஒரு பழம் அத்தனை பழங்களையும் அழுகாக்கியது. அப்போதுதான் அவர்களுடைய தாயார் சொன்னாங்களாம், ஒரு பழம் இந்த கூடை பழத்தை அழுக வைத்தது போல் உன்னுடைய குண நட்பு அழுகிவிடும். அதுதான் இந்த சமூகத்தில் இன்றைக்கு ஒருவரால் பழக்கப்பட்ட அந்த போதை பழக்கம் நண்பர்கள் வட்டாரம், குடும்பம், நகரம், மாநகரம் என்று இன்று மாவட்டங்களில் சிதைந்துவதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளை மாற வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சியும் இன்னும் தேவை என்பதை உணர்ந்து உங்களையெல்லாம் ஊக்குவிக்கவர்களாக நாங்களும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு விடைகும். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய மாநகர துணை மேயர்களுக்கு நன்றி. அடுத்ததாக போதைப் பொருட்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிதல் நிகழ்வு. கார்மல் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். மது வகைகள் மது குடிப்பவனை மட்டுமன்றி அவன் சார்ந்த மொத்த குடும்பத்தையும் பாதிக்கிறது. குடியை கெடுக்கும் இந்த மது எனக்கு தேவையில்லை. புகையிலை பொருட்கள் புகை குடிக்கும் போது உருவாகும் நச்சு புகை புகைப்பவரை மட்டுமின்றி அருகில் இருப்பவரையும் பாதிக்கிறது. நுரையீரலையும் என் எதிர்காலத்தையும் அளிக்கும் இந்த புகையிலை பொருட்கள் எனக்கு வேண்டாம். போதை பாக்குகள் நாவின் சுவை மொட்டைகளை முதலில் தூண்டி பின் புற்றுநோயை உருவாக்குகின்றன. வாழ்வை எரிக்கும் இந்த போதை பாக்குகளுக்கு எப்போதும் என் வாழ்வில் இடமில்லை. போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் மயக்கத்தை தருவதோடு என்னை இறுதி யாத்திரைக்கு கொண்டு செல்லும். புத்தியை முழுங்கடித்து மரணத்தில் இட்டு செல்லும் இந்த போதை மாத்திரைகளும் ஊசிகளும் எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்டர்நெட் கலாச்சாரம் என்னுடைய பள்ளி படிப்பை சீரழித்து நல்ல பழக்க வழக்கங்களை பால்படுத்தி விடுகிறது. எதிர்மறையாக சிந்திக்க தூண்டும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், போனோகிராஃபி, கேம்பிளிங், வீடியோ கேம்ஸ் போன்ற இணையதளங்கள் எனக்கு தேவையில்லை. நிகழ்வினை சிறப்பாக நடத்தி காட்டிய கார்மல் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக போதைப் பொருட்கள் சில உண்மைகள் என்ற நிகழ்வு நடத்தினர். செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் ஆயிரங்களில் வளாகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியரை அன்போடு அழைக்கின்றேன். போதை பற்றிய யதார்த்தங்கள். போதையினால் சிறந்தவரோ சாதித்தவரோ யாரும் இல்லை. போதையினால் உயர்ந்தவரோ மகிழ்ந்தவரோ யாரும் இல்லை. இன்றைய சமுதாயத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வயது வரம்பின்றி பாலின பாகுபாடின்றி பாதிக்கும் முதன்மையான சர்வதேச பிரச்சனையாக போதை இருக்கின்றது. போதைப் பொருட்கள் வகைவகையாக கண்ணை கவரும் வண்ணங்களில் எளிதாக எவரையும் இழுக்கும் விதங்களில் உணவு பெறுகிறது. போதை இன்று குடும்பங்களிலும் ஊர்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் வேலை தளங்களிலும் எங்கும் நிகரமாக நிற்கின்றது. மகிழ்ச்சிக்காக கவலையை மறக்க சுவையை தெரிந்து கொள்ள என பல காரணங்களை காட்டி போதை உள்நுழைந்து விடுகின்றது. போதை பொருட்களை எடுக்கும் அனைவரின் மூளையில் ரசாயன மாற்றம் ஏற்பட செய்து படிப்படியாக மூளை நோயாகவே மாறிவிடுகிறது. போதைப் பொருட்கள் அதிக பாதிப்புகளை விளைவித்து இறுதியில் இறப்புக்கூட ஈட்டி சென்று விடுகிறது. போதை உடல், மனம், குடும்பம், சமூகம், பொருளாதாரம் என வாழ்வில் அனைத்து அம்சங்களையும் அழித்து வாழ்வை சின்னாபின்னமாக்குகிறது. போதை கொண்டாட்டமாக ஆரம்பித்து பொழுதுபோக்காக வளர்ந்து பழக்கமாக தொடர்ந்து நோயாக நிலைத்து விடுகின்றது. போதை நோயால் பாதிக்கப்பட்டவரை நோயாளிகளாக ஏற்று தேவையான சிகிச்சை அளித்து நலம் பெற செய்ய முடியும். போதையினால் பிறரை வாழ்வித்தவரோ குடும்பத்தை மகிழ்வித்தவரோ யாரும் இல்லை. விழித்தெழுவோம், போதையை தவிர்த்து விடுவோம். போதைப் பொருட்கள் சில உண்மைகள் என்ற நிகழ்வை
சிறப்பாக நடத்தி காட்டிய ஆயிரங்கள் வளாகத்தில் செயல்படும் சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விழிப்புணர்வு ஸ்டிக்கர் வெளியிட நமது மாநகர மேயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதை பெற்றுக்கொள்ள துணை மேயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். விழிப்புணர்வு ஸ்டிக்கர் வெளியிட்ட மேயர் அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட துணை மேயர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக விழிப்புணர்வு போதையை தவிர்க்கிறது என்ற புத்தகத்தை வெளியிட நமது மேயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதை பெற்றுக்கொள்ள மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அதிகாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புத்தகத்தை வெளியிட்ட மேயர் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட அலுவலர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக தலைமை உரையாற்ற நமது நாகர்கோவில் மாநகர மேயர் உயர்திரு மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தின ஜோதி ஓட்ட இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்திய குமரி மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அலுவலர் ஒரே நாளில் பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி காண்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி சகிலாபான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமான கழிந்த ஆண்டும் இதே நாளில் இதே மேடையில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்று கால சூழலின் காரணமாக தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு வாய்ப்பையும் அளித்த திருப்புமுனை போதை நலப்பணியின் இயக்குனர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இந்த 1000 மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசியல் பிரமுகர்கள் இருக்கின்ற இந்த வேளையிலே உண்மையை வைத்த எனக்கு பிடித்த அருட்பணி மரியாதைக்குரிய பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நாகர்கோவில் மாநகராட்சியின் துணை மேயர் மேரி பிரின்சி லதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விழித்தல் போதையை தவிர்த்திட என்று கருத்துரை வழங்கி ஒரு உதாரணத்தை சொன்னால், அந்த தங்கை ஒரு பயிர் வளர்ந்து வருகின்ற போது அழகாக இருக்கும். அந்த பயிரில் ஒரு பூச்சி விழுந்து அந்த பயிரையே நிலைகுலைய செய்து அதே போன்று இந்த போதை பலருடைய குடும்பத்தை அழித்து விடுகிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொன்ன அருமை சகோதரி செல்வி அஜிசா ஜியோ அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ரத்தன்ராஜ் அவர்களுடைய அன்பு மகன் டாக்டர் அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் எனது அருமை தம்பி ஜவஹர் அவர்களே, அருமை தம்பி சதாசிவன் அவர்களே, டாக்டர் வேல்முருகன் அவர்களே, அண்ணன் பன்னீர்செல்வம், ராதாகிருஷ்ணன், தன்ராஜ், மோகன், ரஞ்சித், ராம், நம்முடைய போக்குவரத்து துறையின் துணை மேலாளர் அருமை நண்பர்
ஜெரோலிங் அவர்களே மற்றும் மாணவ செல்வங்களை அழைத்து வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கழிந்த முறையும் இதே மேடையில் இதே நாளில் நான் பேசிய வார்த்தை வாட்ஸ்அப்லேயும் வந்திருந்து, பேஸ்புக்கிலேயும் வந்திருந்து. உண்மைதான், 3 உயிர்களை போதைக்கு பலி கொடுத்த குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான். 3 உயிர்கள். முதல் உயிர் போதைக்காக, போதையால் என் தந்தையை இழந்தவன் நான். அதன் பிறகு போதைக்கு அடிமையாகி என் உடன் பிறந்த 2 சகோதரர்களை இழந்தவன். என் குடும்பத்தில் மட்டுமே 3 உயிர்கள் போதையின் காரணமாக, மதுவின் காரணமாக மாண்டிருக்கிறார்கள். ஆதலால் அந்த மதுவின் தீமையை பற்றி, மதுவின் விளைவுகளை பற்றி பேசுவதற்கு என்னால் முடியும். 3 உயிர்களை பறிகொடுத்து இன்று இந்த நாகர்கோயில் மாநகராட்சியின் முதல் மேயராக நான் பதவியேற்றிருக்கிறேன். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு காரணம். இப்பொழுதுடைய சூழ்நிலையில் அன்றைய காலகட்டம், கழிந்த வருடம் வேறு, இந்த வருடம் வேறு. இந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சி போற்றக்கூடிய நிகழ்ச்சி, பாராட்டக்கூடிய நிகழ்ச்சி, இது ஒரு அவசியமான நிகழ்ச்சி, இது தேவையான நிகழ்ச்சி. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 61 உயிர்கள் பறி போயிருக்கிறது. 61 குடும்பங்கள் நடுத்தருவிலே நிற்கிறது. 61 குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது. அழிய விடவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த குடும்பங்களின் படிப்பு செலவையும் ஏற்று மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த தந்தையர்கள், அந்த தாய் சாராயத்தை குடித்து இறந்தவருடைய இழப்புத்தான். இந்த நாளில், இந்த வருடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற குறிப்பாக அருமை சகோதரி சகிலாபான் அவர்களுக்கும், நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணமான மரியாதைக்குரிய அருள் தந்தை நெல்சன் அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன். உங்களுக்கு பத்திரிகையில பாக்குறீங்க, 1-2 உயிர் இல்ல. இது எதனால் வந்தது? இது எதனால் வந்தது? மது என்ற அரக்கனால் வந்தது. அந்த மது என்ற அரக்கனால் 61 குடும்பங்கள், 61 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த மது ஒழிப்பு தினமான இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை 25 இடங்களில் இருந்து கூட்டி வந்து அந்த தீபத்தை ஏற்றி வந்து என்னுடைய திருக்கரத்தால் அதை பெற்று அவர்களுக்கு அதை ஏற்பாடு செய்தமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாளில் பெற்றமைக்கு பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டுக்குரிய நிலைமை கண்டிப்பாக பாருங்கள். மதுவை ஒழிப்பதற்கு இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள், எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த மதுவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அத்தாட்சியாக இந்த நிகழ்ச்சி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற
மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக ஆயிரக்கணக்கான மாணவர்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அத்தனை பகுதிகளிலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடித்து காட்டினார்கள், இந்த மது எனக்கு வேண்டாம், இந்த புகையிலை எனக்கு வேண்டாம், இந்த ஊசி எனக்கு வேண்டாம் என்று கடைசியில் இந்த செல்லே எனக்கு வேண்டாம் என்று ஒரு தம்பி போட்டுவிட்டு சென்றான். சத்தியமாக அவன் அந்த செல்லை தூக்கி போடுவதற்கு முன்பாக என் மனதில் நினைத்தேன், இந்த பழக்க வழக்கங்களை உருவாக்குவது இந்த அலைபேசி. அதையும் அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் சரியாக எது எப்படியோ மக்களின் வாழ்க்கையை கெடுக்கிறதோ அதையும் சேர்த்து போட வைத்தார்கள். அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசும்போது எங்களுடைய துணை மேயர் பேசினாங்க, அந்த பெண்ணு பேசிச்சு. உண்மைதான், 1000 மாணவர்கள் இருக்கிறீர்கள். இந்த 1000 மாணவர்களில் ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ தவறான நடத்தை உள்ள மாணவன் இருந்தால் அத்தனையரையும் அழித்து விடுவான். அந்த பழக்கத்திற்கு அவர்கள் உட்பட்டு அத்தனை பேரையும் அழித்து விடுவான். எனக்கு வாழ்க்கையில உண்மையிலே மறக்க முடியல. நான் ஒரு காமெடியாக என் வாழ்வில் நடக்க முடியாத ஒரு சம்பவத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி, ஏதாவது கார்ல போயிட்டு இருக்கும்போது எங்க வாழ்க்கையில இது நடந்துடான்னு சொல்றது வேற ஒன்றுமில்லை. நான் மதுரை சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் என்னுடைய வகுப்பு தோழன், சட்டக்கல்லூர் நண்பன், திடீரென்று நாங்கள் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது காலையிலிருந்து பிடித்த அழுகை. மாப்பிள்ள என்ன ஒரு வாரத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சுருவேன். ஒரு வாரம் ஆமாடா புரிஞ்சு ஒரே அழுகை. இதையே சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கான். நானும் உண்மையிலே இவன் அழுறான்னு சொல்லி இயற்கையாகவே நானும் அழுதுட்டேன். ஏய், உன் கல்யாணத்துக்கு காது வைப்பியாரான்னு கேட்கான். வைப்பண்டாங்கிறேன். சொல்லி சொல்லி அவன் என்ன கட்டி பிடித்து அழுது கொண்டு இருக்கிறான். அவன் அழுகிறானே என்று சொல்லி இறக்க பலத்தில் நானும் அழுது விட்டேன். சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போறோம். இவனுக்கு கஞ்சா கொடுத்தவன் கேட்கிறான், மாப்பிள்ள காலில் போட்ட கஞ்சா வேலை செய்யறாங்கன்னு கேட்டான். நான் அவன் அந்த கவுண்டனும் செந்திலும் இந்த படங்கள்ல வரும்போது செந்தில் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு கவுண்ட அவன் ஒரு பார்வை பார்ப்பான் தெரியுமா, அப்படியே பார்ப்பான். அப்படி பார்த்த அத பாவி, நீ கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன பிடிச்சு அழ சொல்லி நானும் உனக்காக வேண்டி இயற்காக அழைத்தேன்னு சொல்லி சத்தியமா இது என் வாழ்நாளில் நடந்தது. அவன் நல்லாதான் இருக்கிறான், அதெல்லாம் நான் குறை சொல்லல. இதெல்லாம் அதற்கு அடிமையாகிவிட்டால் எதை நினைக்கிறோமோ அதே நினைப்போடு இருக்க வேண்டும். எத்தனையுடைய வாழ்க்கையை இழக்க வைத்திருக்கிறது. எனக்கு தெரிந்த 2 நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் பத்தடினால் அறிந்திருக்கிறார்கள். அந்த 2 பேருக்கும் வாரிசு இல்லை. பேர் சொல்ல நான் விருப்பப்படல, அவைக்கிறது 2 பேருக்குமே வாரிசு இல்லை. அவங்க மனிதர்கள்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் ஒரு விஷயத்துக்கு வந்து அண்ணா இதை செய்யணும் உடனே செய்யணும். அந்த அளவுக்கு பல குடும்பங்கள் நாசமாகி அழிந்து செய்திருக்க போயிருக்கிறது. அதற்கு காரணம் மது. அந்த மதுவை ஒழிக்க வேண்டும். அந்த மதுவை ஒழிக்கின்ற நாள் இந்த நாள் மது தடுப்பு நாள். அதனை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் நம்முடைய அருள் தந்தை நெல்சன் அவர்களுக்கும் அருமை சகோதரி சைலாபான் அவர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில்
நன்றியை தெரிவித்து காலத்தின் நன்மை கருதி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய காலச்சூழல் மிகச்சிறப்பாக போதனுடைய பாதிப்புகளை பற்றி தலைமுறையாற்றிய மாநகர மேயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அனைவருக்கும் நன்றி கூற நாசாமுக் பாதுகாப்பு என்னுடைய உறுப்பினர் டாக்டர் அருண்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது 272 மாவட்டங்களில் 4 மாவட்டங்களை தேர்வு நமது மாவட்டத்தை பொறுத்தவரை சமூகநலத்துறை சார்பாக நடத்தப்பட்டது. அனைவரும் தெரிவித்தார்கள். சிறப்பு சேவை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அற்புதமான நடத்துகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வழியிருந்திருக்கக்கூடிய மேயர் அவர்கள் சென்ற ஆண்டு தங்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். இந்த ஆண்டு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு வழியிருந்திருக்கக்கூடிய துணை மேயர் அவர்களோடு வழியிருந்திருக்கக்கூடிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டிரான்ஸ்போர்ட் துறையின் சார்பாக வழியிருந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் துறையின் சார்பாக வழியிருந்திருக்கக்கூடிய பெட்ரோலியம் அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் இந்த நிகழ்ச்சியில் யாரும் எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அற்புதமான ஏற்பாடு திருப்புமனையுடைய அவர்களோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜேமெட்டினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி அதுக்குள்ளதான் அடுத்தது அந்த நைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பயணம் செய்து வருகிறீர்கள். சார்பாகவும் ஜேஎம்எட் சார்பாகவும் திருச்சுமலையின் சார்பாகவும் அத்தனை பேருக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த 100 நாளே நம்ம பாடுறோம். ஜாலியாக நீ கணக்கு பார்த்து அவர் தான் பார்த்துருப்பாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அறிந்திருக்கக்கூடிய பிரான்சி அவர்களோட கேட்டது ஒன்றாவது வந்து இந்த விளையாட்டு அரங்கத்தை நமக்கு கொடுத்து அவர் தான் அத்தனை ஏற்பாடையும் செய்து தந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரையாற்றிய திருவாளர் அருண்குமார் நன்றி. அடுத்ததாக நிகழ்வு முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனையும் பெற்று செல்ல அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இதை
என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மன துணிவையும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருவாய்.